விஜயுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆதவர்ஜனா கட்சியில சேர்ந்துட்டு விஜய் அவர்களை பார்க்கவே முடியல, புஷி ஆனந்தை கேட்டால் தான் போக முடியுதுன்னு புஷி ஆனந்துக்கான சில வேலைப்பாடெல்லாம் அவர் பார்த்தார். செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் அவரை அடிச்சுட்டு யாருமே கிடையாது. அதிமுக அவரை இழந்தது வந்து பெரிய பாதிப்பு தான். திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எடப்பாடி திரும்பி சிஎம் ஆகக்கூடாது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கால இணையறதா பேசப்பட்டு வருது சார். அதை பற்றின உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் சார். செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் ஒரு முக்கியமான நிர்வாகி, அதுவும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட, ரொம்ப ஒரு அவங்களுடைய குட்வில்ல இருந்த ஒரு நபர் அவர். இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி அவர்களெல்லாம் விட ரொம்ப மூத்தவர்ன்றதை விட ரொம்ப முக்கியமானவர் ஜெயலலிதா அவர்களுக்கு. அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எந்த பாயிண்டில் எங்கே பேசணும், எங்கே நிற்கணும், அது வரைக்கும் க்ளீனாக ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறதுல செங்கோட்டையன் பிரில்லியன்ட். அவரை அடிச்சுக்க அதிமுகவில் யாருமே கிடையாது. அது ஒரு முறை இருமுறை அல்ல. எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்போல்லாம் பிரச்சாரத்துக்கு அம்மையார் போகிறாங்களோ அப்போ அத்தனை முறையும் அவங்க வந்து பொறுப்பை கொடுக்குறது செங்கோட்டையன் கிட்ட தான். அப்படியேப்பட்ட ஒரு செங்கோட்டையன் பாரம்பரியமான ஒரு அதிமுக எம்ஜிஆரால் துவக்கப்பட்டு அம்மையாரால் வழிநடத்தப்பட்டு ஒரு நிர்வாகியாக இருந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்றது ரொம்ப வருத்தத்தக்க விஷயந்தான். என்னென்னா ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி ஒரு அதிமுகவில். இன்னும் சொல்லணும் ஓப்பனாக அப்படின்னா, எடப்பாடியா செங்கோட்டையனா முதல்வர் ஆகிறதுன்ற ரேஸில் அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. சசிகலா அம்மையார் வந்து கூவத்தூரில் டிசைட் பண்ணும்போது 2 நபர்களை தான் சூஸ் பண்ணாங்க. ஒன்று செங்கோட்டையன், இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ செங்கோட்டையன் வந்து சில டேம்ஸ் ஒத்து வராதனால என்னால் முடியாது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எடப்பாடி அவர்களை முதல்வராக ஆக்குனதா அப்போவே தகவல் பரவலாக இருந்தது. அந்த வாய்ப்பை அவர் விட்டது, அவர் சில பர்சனல் இஷ்யூஸ்னால அதை வேணாம் அப்படின்றத விட்டார். இதே எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் இருக்கும்போது அவரோட செங்கோட்டையனுடைய உதவியால் தான் சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்தார். செங்கோட்டையன்னா எடப்பாடி அவர்களை கட்சியில் கொண்டு வந்து ஒன்றியம் பகுதி இவர் 1989 தான் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடிலேருந்தே செங்கோட்டையன் இருந்திருக்காரு. செங்கோட்டையனோட ஜூனியர் ஆனால் எடப்பாடி அவர்கள். அதான் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் பயங்கர பிரில்லியண்ட்டாக ஒரு பெரிய தலைவருக்கான ஒரு மாசாக இருந்தவர் வந்து கடைசியில் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு அவர் அதை வந்து மன உளைச்சல்லையே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக ஓடிக்கிட்டே இருந்தார். ரெண்டாவது, அவர் கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ வந்து திமுகவில் வந்து இணைந்தார். அதுவும் அவருக்கு ஒரு சின்ன வருத்தங்களை உண்டு பண்ணிச்சு. இப்படியே இருந்த காலத்தில் இவர் எங்கே போவாருன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாகவே போய்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் வந்து மீண்டும் அதிமுக போவாரா, இல்லை சேர்ப்பாங்களா, இல்லை பிஜேபி போவாரா, இல்லை தாவேக்கா போவாரா, இல்லை திமுக போவாரான்றது கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்களில் 2 மாதங்களாக அந்த இஷ்யூஸ் போய்கிட்டே தான் இருந்தாங்க. எதில் போவார் அப்படின்றது ஒரு குழப்பங்களும் ஒரு மர்மங்களும் அப்படியே ஒரு சஸ்பென்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ அதோடைய எண்டு கார்டுக்கு வந்திருக்கு. அப்படி தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். இன்னைக்கு காலையிலேருந்தே அவரை வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து அவரை மீடியாக்கள் சுற்றிலேருந்து கார் போகிற பயணம் வரைக்கும் இது வந்து என்ன கேட்டால் அவ்வளோ தூரம்லாம் அவர் ட்ரேஸ் பண்ணி போய் வந்தாருன்னா சொல்ல போகிறார் எதில் சேர போகிறேன்னு. இதில் ஒன்றும் பெரிய எக்ஸ்க்ளூசிவ்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வெளியில் வந்துட்டார், ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. அவர் திரும்பி அந்த கட்சிக்கு உள்ளே போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியல. அப்போ அவங்க வந்து அடுத்த கட்டமாக எங்கே போகணுன்றதை டிசைட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இட்ஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன், ரொம்ப ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்குற ஒரு நபர். அதிமுக அவரை இழந்தது வந்து பெரிய பாதிப்பு தான் என்ன கேட்டால். ஏன்னா அவரை மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க விட்டுருக்கக்கூடாது. இப்போ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வீக் ஆகிட்டே தான் வரும். இப்போ எடப்பாடி கொங்கு மண்டலத்துலேருந்து வெளியில் வராரு, இந்த பக்கம் ஓபிஎஸ் தென் மாவட்டம் இந்த பக்கத்துலேருந்து வராரு, தேனி பெரியகுளம் அந்த பக்கத்துலேருந்து போயிட்டார். டிடிவி தினகரன் அவர்கள்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பூர்வீகம் அந்த மாதிரி ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இப்படி டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், கொங்கு மண்டலம் இங்கேருந்து ஒரு முக்கியமான நபர்கள்லாம் வெளியே போகும்போது இவங்களுக்கு ஓட் பேங்கிங்கில் பெரிய அடி இருக்குது சார். ஆனால் இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அதை தவிர்த்து அவர் வெளில வந்தோன்னா அந்த ஒரு தொகுதி தான் தவிர, அதனால தான் அவரை நீக்கப்பட்டார். அதுவும் ஒரு காரணம் வைக்கிறாங்க. அதாவது அந்த தாண்டி கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி வந்து அவர் எடப்பாடி அவர்கள் வந்து தெரிந்து சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. 234 தொகுதிகளிலும் சந்து பொந்து எந்த இடம் மெயின் பாயிண்ட்டு, எந்த தெருவில் வந்து ரவுண்டானா இருக்குது,
எல்லாமே செங்கோட்டையன் அவர்களுக்கு அத்துப்படி. ஓகே. இவர் சொல்கிற மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் செங்கோட்டையன் கிடையாது. செங்கோட்டையன் லாபியே வேற. கிட்டத்தட்ட 3 முறை அமைச்சராக இருந்தவர். அவர் எப்படி கோபிச்செட்டிப்பாளையத்தை மட்டும் தானா தெரியாதுன்னு சொல்லுவார்னு நகைப்புக்குரியதாக இருக்குது. நீக்கப்படும் போது இந்த ஒரு காரணத்தையும் வச்சார். அவர் வந்து சொல்லணும்னு சொல்லியிருப்பார். பட் வேறு வழி இல்லை. இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும்னு சொன்னால் ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒருத்தர் நீக்கினீங்க 4 பேர் கேட்பாங்களோன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அவருக்குமே நல்லா தெரியும் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி அவர்களை விட நாலேஜபிள் பர்சன் இருக்குது. ஓகேங்களா? அப்படியாப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பரபரப்பு. காலையிலேருந்து மீடியாக்கள் ஃபுல்லாக அவரை சுற்றி வளைத்து அவர் போகிற இடம் வர இடம்லாம் போயிட்டு இருக்காங்க. அவர் கடைசியாக சபாநாயகரை பார்த்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் ஒரு அரசியல், நேர்மையான ஒரு அரசியல்வாதிக்கான வழிமுறை. நம்ம ஒரு இடத்துலேருந்து வெளியில் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த கட்சியை ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த கட்சியில் போய் சேர்றது தான் முறையாக. அதை கரெக்டாக அவர் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து எல்லாரும் தாவைக்கான்றாங்க. பட்டு தாவைக்கா போவாரான்றதில் ஒரு கேள்விக்குறி எனக்கு இருக்குது. என்னென்னா அவருடைய அனுபவம், விஜயோட வயது. ஓகே. செங்கோட்டையனுடைய அனுபவம், அரசியல் அனுபவம், விஜய் அவர்களுடைய வயது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தன் அனுபவம் 50 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ஒரு அனுபவசாலி கட்சியில் அரசியலில் நம்மளை விட மிக மிக ஜூனியரான ஒருத்தர் தலைமையை ஏற்று அங்கே போய் நின்று அவர் முன்னாடி கை கட்டி அவருக்கு சேவை செய்வாரா அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறி எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் சந்திச்சிருக்காரு. அதனால தான் சார் இன்னும் அதிகமாக பேசப்படுது. யாரை சந்திச்சிருக்காரு? வந்து விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. இல்லை, அது வந்து சந்திச்சாருன்றது ஒரு டாக்கு தான். எங்கேயுமே அதை உறுதிப்படுத்தி யாரும் சொல்ல. அவர் அங்கே பார்த்தாரு, பேசினாரு அப்படின்றது விஷுவல் மீடியா அண்ட் மீடியாவில் பரப்பப்பட்ட ஒரு தகவல் தான். எங்கேயாவது உங்களுக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ காமிச்சிருக்காங்களா சந்திச்சாங்கன்னு? இது குருட்டாம்புகள் அடிச்சு விடுறது தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் திமுகவில் இணையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் போய் விஜயுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு எப்படி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுல ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்குது. ரெண்டாவது, அவருடன் போகும்போது நம்ம அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவர் வந்து அவர் கூடயே இருந்த மனோஜ் பாண்டியன் திமுக கிட்ட வரும்போது நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது திமுக என்பது அவங்களுடைய தாய் கழகம். திமுகவிலிருந்து பிறந்தது தான் அதிமுக. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏன் நம்மளுடைய தாய் கழகத்திலே போய் சேரக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டப்பும் அவருக்கு இருக்கலாம். நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும் தாவேக்காவா திமுகவான்னு தெரியும். 90% வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கும் போகலான்றேன். நான் தாய் கழகமே பெட்டர்னு போயிடலாம். கண்டிப்பாக அவர் போனார்னா சிகப்பு கம்பளம் விரித்து அவரை அழைப்பார்கள். இமிடியட்டாக அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து அவர் மினிஸ்டர் ஆவார். இதெல்லாம் நடக்கும். பட் அவர் எந்த அடிப்படையில் தாவேக்கா போக போகிறாருன்றது பெருசாக தெரியல. ஆனால் எங்கள் சோர்ஸ் வரைக்கும் நாங்கள் பேசுகிறது வரைக்கும் சொல்கிறது வந்து அனைவரும் திமுக தான் அவர் போகிறதாக சொல்கிறாங்க. இதுக்கு இடையில மீடியாக்கள் தான் தாவேக்கா போகிறாரு, விஜய் பார்த்துட்டாரு, போகிறாருன்றாங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே நிச்சயம் கிடையாது சார். நாளைக்கு 27ஆம் தேதி தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, நாளை 27 துணை முதல்வருடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அன்று திமுகவில் இணைவதாக எனக்கு கிடைத்த சோர்ஸ் மூலம் கிடைத்த தகவல் தான். இதுக்கிடையில் மீடியாக்கள் மட்டுமே அவர் வந்து தாவேக்கா போகிறாருன்றாங்க. பட் அது அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்றது நாளை காலையில் தெரிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு மதியானத்துக்குள்ள தெரிய போகுது. இந்த 27ஆம் தேதி சொன்னீங்களா சார், ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க 27 நாளைக்கு அதுவும் தேதி, அதுவும் வந்து இவர் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா கரூர் பிரச்சனை நடந்ததும் 27 தேதி தானா. அந்த 27க்கு உண்டான அந்த யூனிக்னஸ் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் அந்த 27 தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் பிரச்சனை வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஸோ அந்த 27ன்றது எப்பவுமே ஒரு பிரச்சனையான நாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 27 நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இவர் கருத்தை தெரிவிச்சிருக்காரு சார். ஆமாம், அதனால வந்து செங்கோட்டையன் போகிறது அந்த கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். திமுகவில் போனார்னா அவருக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ், அந்த கட்சிக்கும் ஒரு யாருக்குமே அது பெரிய கட்சி. அது கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் சராசரி ஓட்டு விகிதங்கள் இன்னும் அதிகம் கூடும். ஏன்னா அங்கே செந்தில் பாலாஜி இருக்கார். இவரும் வரும்போது அதோடைய ஓட்டு எலெக்ஷன் வேற லெவலில் இருக்கும். இப்போ சப்போஸ் அவர் தாவேக்கா போகிற மாதிரி இருந்தால் இப்போ அங்கே இருக்கிற இப்போ மூத்த அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ இது வந்து உட்கட்சி பூசல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? தாவேக்காவில் மூத்த அமைச்சர்கள்லாம் யாருமே இல்லை. தாவேக்காவில் வந்து புஷி ஆனந்த் மட்டும்தான் எக்ஸ்எம்எல்ஏ. அவர் வேற பாண்டிச்சேரியில் இருந்து. அவரோட தலைமைக்கு மேலே இவர் போட வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதுதான் அங்கே பிரச்சனையே. இப்போ என்னன்னா, இப்போ புஷி ஆனந்தை எடுத்துட்டு இவரை போட்டாலும் புஷி ஆனந்த் வந்து கடுப்பாயிடுவார். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே ஆர்கனைசிங் பண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. நல்லதோ கெட்டதோ அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு புஷி ஆனந்துக்கு. அப்போ இவருடைய கேரக்டருக்கு வந்து இவர் அம்மையாருக்கிட்டேயே இவர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லெவலில் தான் பேசுவார்.
பட் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 1.5 வருஷமாக 2 இயர்ஸாக அவங்க கூடயே வந்து இப்போ இருந்திருக்காங்க சார், ஒரு 2 இயர்ஸாக. இப்போ இவரை புதுசாக வந்து இணையும் போது அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன கஷ்டமும் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த அரசியல் அந்த நெருடல் இருக்க தான் செய்யும். இப்போ ஆதவர்ஜனா கட்சியில் சேர்ந்துட்டு விஜய் அவர்களை பார்க்கவே முடியல, புஷி ஆனந்தை கேட்டால் தான் போக முடியுதுன்னு புஷி ஆனந்துக்கான சில வேலைப்பாடெல்லாம் அவர் பார்த்தாரு, அவரை காலி பண்ண அந்த இடத்துக்கு போகலான்னு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ அந்த அரசியலில் வந்து பொதுமே நல்லா பார்த்தீங்கன்னா நீ வா நீ முன்னாடி வான்லாம் சொல்ல மாட்டான், இவனை இழுத்து போட்டு நம்ம முன்னாடி போகணுன்றது தான் அரசியல். அப்போ செங்கோட்டையன் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராகவும் இருப்பார், புதுவான ஐடியாக்கள் கொடுப்பாரு. அவருக்கு வந்து திமுகவுடைய வீக்னஸ் என்ன, திமுகவுடைய ப்ளஸ் என்னன்றது நல்லா தெரியும். அப்போ ஒரு 50-55 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஒரு நபர். அப்போ அவர் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சிக்கு போய் சேர்றாருன்னா அந்த கட்சிக்கு தான் பலம். ஆனால் அவர் போவாரான்றது தெரில. அதே அளவுக்கு இவர் இணையும் போது இவருக்கு உண்டான அந்த மரியாதைகள் முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுமான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா விஜயை பார்க்குறதே ரொம்ப கஷ்டன்றாங்க. ஒரு நாள் போனாலும் பார்க்க முடியலன்றாங்க, 4 மணி நேரம் உட்காடுறோம் தூங்குறாருன்றாங்க, ஷூட்டிங்கில் இருக்கார், இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர பார்க்க முடிய மாட்டேதுன்னு ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு அவங்க கட்சி மத்தியிலே இருக்குது. அப்போ இவரெல்லாம் எப்படின்னா எம்ஜிஆர் கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டவர். ஜென்ரேஷன் கேப்பு பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர், இப்போ வந்து ஒரு 3வது தலைமுறை இவர் விஜய் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அண்ணன் கூப்பிடுவாரா, தம்பின்னு கூப்பிடுவாரா, இல்லை சாருன்னு கூப்பிடுவாரா? தம்பின்னு தான் கூப்பிடுவார், அதெல்லாம் மாற்றுக்கிறது. சொல்லுங்க தம்பின்னு தான் பேசுவார், அதெல்லாம் போல்டான ஆள். அந்த தன்மானத்துக்கு விட்டு கொடுத்து எங்கேயும் இருக்க மாட்டார். அந்த ஈகோ கிளாஸில் வந்து விஜய் வந்து அவரும் தீர்த்து அவர் தான் அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும். புஷி ஆனந்த் தலைவரேன்றாரு, சார் என்றார், இவர் தலைவரெல்லாம் கூட மாட்டார். போனார்னா தம்பி என்ன தம்பி அப்படி தான் பேசுவார். இன்னொன்று இதில் ஒரு மைனஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேக்கா எப்போ வரும் கூட்டணிக்குன்ற ஒரு சூழல் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் அங்கே போகும்போது அந்த அலையன்ஸ் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி அந்த அலையன்ஸ் வருது அப்படின்னா 3 பேரை வச்சு பேசணும் அப்படின்னு ஒரு கட்சி டிசைட் பண்ணுவாங்க, கூட்டணி பேசணும்பா, இங்கேருந்து ஒரு 3 பேர் அனுப்புகிறோம், அங்கேருந்து 3 பேர் அனுப்புகிறோம் அப்படின்வாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த 3 பேரில் ஒருவராக செங்கோட்டையன் இருப்பார். அப்போ அதிமுகலேருந்து நிராகரிக்கப்பட்டு வேணாண்டு வெளியில் வந்த செங்கோட்டையன் என்ன ஆகிடும், இவங்க வந்து திரும்பி கெஞ்சிரா மாதிரி ஒரு சூழல் வரும் அதிமுகவுக்கு. இவர் கெத்தா போய் உட்கார்ற மாதிரி ஒரு சூழல் வரும். ஏன்னா விஜய் அதிமுகவை போய் தேடி போல, விஜய் அவர்கள் வந்து எங்களை தேடி வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய தலைமையை ஏற்று வருபவர்களுடன் நாங்கள் கூட்டணின்னு சொல்றாரு. அப்போ அதிமுக அப்படி ஒரு சூழலில் வரும்போது செங்கோட்டையன் கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அதிமுக அப்படி வர வாய்ப்பு இல்லை தானே, ஏன்னா அவங்க நீக்கியிருக்காங்க, ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனும் சொல்லியிருக்காங்க. இல்லை நீக்கினது அது முடிஞ்சு போச்சு. இவர் அந்த கட்சியில் சேர்ந்துட்டாருன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அது அவங்களுக்கு வந்து வேற வழி கிடையாதுல்ல. அவங்க தான் தாவேக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர தாவேக்கா அதிமுக வாங்க பிஜேபி வாங்கன்னு சொல்ல எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. இந்த கரூர் சம்பவங்களுக்கு அப்புறம் ஒரு பேக் போனால் இருந்தாங்க, அதை வேற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். தாவேக்கா வந்து அதை வேற மாதிரி கொஞ்சம் அரசியலில் உள்ள சில பிரச்சனைகள் அது எப்போதுமே உள்ளது தான், அதில் எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இவர் இங்கே போனாருன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அலையன்ஸ் வந்தால், அலையன்ஸே வரலைன்னா அவர் இறங்கி வேற மாதிரி வேலை பார்ப்பார். அரசியல் அவர் சில நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுப்பாரு, இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, கட்சி தொண்டர்களையும் சரி தலைவரையும் சரி ஒரு ஆலோசகராக இருந்து திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல்னால் இப்படி தான், நம்ம இப்படி தான் ட்ராவல் பண்ணணும், இப்படி தான் போகணும், அதெல்லாம் ஒரு கிளாஸ் ஒரு வாத்தியார் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ அவர் தாவேக்காக்கு போனார்னா ஒரு வாத்தியார், அவர் அரசியல் அறிவை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த கட்சி தலைவருக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் கண்டிப்பாக எடுப்பார் கிளாஸ். ஏன்னா நீங்கள் இப்போ போகிற நிலைப்பாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப காமெடியாக இருக்குது, நீங்கள் வந்து அரசியல்னால் இப்படி மாறணுன்ற சில விஷயங்களை அதான் சொல்ல. விஜய் அவர்களுக்கு ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் கட்சியை வழிநடத்த கொஞ்சம் அனுபவமுள்ள ஆட்களும் தேவை. கண்டிப்பாக விஜய் வந்து நல்ல டேலண்ட் உள்ள மூத்த அரசியல்வாதி யாராவது கட்சிக்கு வந்தால் சேர்த்துக்குங்க, அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இவர் அதாவது ஆர்கனைசர், அதனால இவர் அவர் யூஸ் ஆவார். அப்படி அங்கே போனால் ஓகே சார், போனால் செங்கோட்டையனுக்கு ப்ளஸ் கிடையாது. ஓகே சார். தாவேக்கா போனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு ப்ளஸ் கிடையாது, தாவேக்காக்கு தான் ப்ளஸ். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இது வரைக்கும் தெரியல. திமுகவுக்கு போகிறதா தான் அதிகபட்சமான சோர்ஸுகள் சொல்லுது, நீங்கள் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. பட்டு என்ன வேணாலும் நாளைக்கு நடக்கலாம், அது அவர் மனசில் தான் இருக்குது. நடந்தால் இந்த தாவேக்கா இல்லை திமுக இது ரெண்டுத்தில் எப்படி நடந்தாலும் இப்படி நடக்கும். டக்குன்னு யூ-டர்ன் போட்டு பிஜேபி சென்டர்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாங்க சார், அப்படி இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு சார். இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் நீக்கப்பட்ட மாதிரி முன்னாள் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இப்போ வந்து இவர் திமுகவில் சேர்ந்தாலும் தாவேக்காவில் சேர்ந்தாலும்
இவர் பின்னாடியே வந்து இவர் ஒரு கேட் பாஸ், இவர் ஒரு வழியை உருவாக்குன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவர் பின்னாடி இவர் தனித்து வருவாரா இல்லை அணியாக வருவாரா, இல்லை இவர் பின்னாடி மற்ற அமைச்சர்களும் வர வாய்ப்புகள் இருக்கா? வரலாம். இன்னொன்று என்னென்னா, இவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த கொங்கு மண்டலத்தில் இவருக்கு ஒரு பெரிய வாய்ஸ் இருக்குது. அவர் அந்த இப்போ ஆல்ரெடி சத்யபாமன்றவங்களோட இவரோட இருந்தாங்கன்னு சொல்லி ஓட்டுகள் பிரியும், ஓட்டுகள் பிரியிற வாய்ப்பு. எங்கள் எம்எல்ஏ தேர்தல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. லெட்டர்பேடு கட்சி கூட சேர்த்துப்பாங்க. 500 ஓட்டில் ஒருத்தன் ஜெயிப்பான், 200 ஓட்டில் ஜெயிப்பான், 65 ஓட்டில் ஜெயிப்பான். அப்போ லெட்டர்பேடு கட்சினா அவனுக்கு 100 பேர் இருப்பான் அந்த தொகுதியில். அதனால சின்ன ஆளை கூட யாரும் விட மாட்டாங்க. நீ வா நீ வா நீ வான்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கூட்டணியாக தான் அதை காமிப்பாங்க. ஏன்னா போன எலெக்ஷனில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர்லலாம் ரொம்ப கம்மி ஓட்டில் தான் வெற்றி வாய்ப்பை அதிமுக வேட்பாளர் இழந்தார். மற்ற இடங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28-30 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனால் ஏடிஎம்கே தோக்குறாங்க. எங்கெல்லாம் 15,000 ஓட்டில் திமுக ஜெயிக்குதோ அங்கெல்லாம் டிடிவி தினகரன் 20,000 ஓட்டு வாங்குறாரு. அந்த மாதிரி ஒரு 28 தொகுதியில் போயிடுது கம்மி ஓட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் 103 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 10,000 15,000 20,000 ஓட்டு லீடிங்கில் தான் திமுக ஜெயிக்கிறாங்க. அப்போ 5,000 ஓட்டு 1000 ஓட்டு 100 ஓட்டு கூட ஒவ்வொரு கூட்டணிக்கும் மிக முக்கியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இவங்கெல்லாம் விலைக்கு வச்சுருக்கும் போது இவங்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய மாஸ் டீமாக போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க நினைக்கலாம் டிடிவி போயிட்டார், ஓபிஎஸ் போயிட்டாருன்னு. டிடிவினால் போன தேர்தலில் எத்தனை தொகுதி தோத்துன்றது அதிமுகவில் உள்ள அனைவருக்குமே தெரியும். அப்போ திரும்பி அந்த தப்பை ஏன் பண்ணுறீங்க? இப்போ இங்கே வந்து மாஸ் கூட்டணி, திமுகவில் வந்து கூட்டணியிலேருந்து ஒரு ஆளை கூட உங்களால் இழுக்க முடியல. அவ்வளோ கட்டுக்கோப்பாக கிட்டத்தட்ட 6 எலெக்ஷனை சந்திச்சிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு சார், அந்த டிசம்பர் 15க்குள்ளே அணியை ஒருங்கிணைக்கலை அப்படின்னா பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும்னு சொல்லிட்டு இபிஎஸ்ஸை பார்த்து இப்போ வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இப்போ செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் செங்கோட்டையனை சப்போஸ் தாவேக்கால போனால் இப்போ அவங்க 3 பேரும் தாவேக்கால போய் திமுகவை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதனால திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அச்சப்படுமா? அதாவது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்களுக்கு திமுகவை பெருசாக எதிர்க்கக்கூடிய லாபியே அவங்களுக்கு இல்லை. எந்த கட்சிக்கு சார்? டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்களுடைய மனநிலையெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிடிவியே பேசியிருக்கார் விஜய் சார். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, எடப்பாடி அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா இல்லைன்னா நான் பிஜேபி அலைன்ஸில் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி திரும்பி சிஎம் ஆகக்கூடாது. அவருடைய அஜெண்டா அது ஓப்பனாகவே சொல்லிட்டார். அவங்க 3 பேரோட இதுவுமே எடப்பாடி பாதிக்கப்பட்டது அவங்க யாருன்னா எடப்பாடி அவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கட்சியை விட்டு வெளியில் தூக்கி எறியப்பட்டார்கள். அப்போ அவங்களுக்கு யார் மேலே கோபம் இருக்கும்? இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து திரும்பி திமுக வந்தாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அவர் தாவைக்கால சேர்ந்தால் அந்த மனநிலையில் வரமாட்டார். எடப்பாடி வரக்கூடாதுன்னு தான் எடுப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிரி பெருசானா துரோகி பெருசான்ற மாதிரி பார்ப்பாங்க. எங்களை நாங்கள் ஒரே கட்சியில் வந்து எங்களை அனுப்பிச்சி விட்டாரு துரோகின்னு தானே சொல்கிறாங்க எடப்பாடி அவர்களை. அப்போ வந்து எதிரிக்கு எதிரி நண்பனாக இருப்பாங்க. இவரை வீழ்த்தணும்னு தான் பார்ப்பாங்க. பிஜேபியுடைய அஜெண்டாவே பார்த்தீங்கன்னா 26 அவங்களுடைய டார்கெட் கிடையாது. ஆல்ரெடி நயினார் நாகேந்திரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, எங்களுடைய இலக்கு 26 அல்ல 31. அப்போ அவங்களுமே இன்டைரக்டாக சொல்கிறாங்க, நீ திமுக வந்துட்டு போ, இப்போ நாங்கள் ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இல்லையா, உனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் தொல்லை கொடுத்துட்டே இருப்போம் திரும்பி நீ ஜெயிச்சு வந்தால் கூட அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு. சென்ட்ரலில் நாங்கள் இருக்கோன்றனால அவங்களுக்கு என்னென்னா இங்கே தனித்து அடுத்த தேர்தலில் திமுக விசஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரணும் அப்படின்றது மட்டுமே பிஜேபியுடைய நோக்கம். 2031 தான் 31 இலக்கு. 26 அவங்களுடைய பெரிய இலக்கெல்லாம் கிடையாது. யார் வேணால் ஜெயிச்சுட்டு போங்கன்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். திமுக வந்தாலும் அவங்க வருத்தப்பட போகிறதில்ல. ஆனால் இது ஒரு டீமே சேர்ந்து எடப்பாடி வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அதில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட இந்த 3 பேரும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. சசிகலா அம்மையார் வந்து எல்லாத்தையும் இணைச்சிடலாம்னு அவங்க ஓஞ்சி போயிட்டாங்க. இணைக்கவே முடியாது அப்படின்றதுல போயிட்டாங்க. ஒருவேளை மற்ற மூத்த நிர்வாகிகள் சொல் பேச்சை கேட்டு இந்த டிசம்பருக்குள் எடப்பாடி அவர்கள் தன் மனநிலையை மாற்றி இந்த தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அவங்களாம் வரட்டும் அப்படின்னு இறங்கி போகாமலையும் இருக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் ஆனால் ரொம்ப கம்மி தானே? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஆனால் பிஜேபி அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் போய் பேசணும்னு சொன்னால் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே இவங்களுடைய நிலைப்பாடு மாறிடுச்சுன்னா அதுவும் கஷ்டம். சார், இபிஎஸோட தாட் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா பல மூத்த அமைச்சர்களை அவர் விலக்கிட்டாரு. ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் சார்? அவர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவருக்கு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம பெரிய கூட்டணி அமைச்சா ஜெயிச்சிடலாம், இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கார்.
இன்னொன்று அவருக்கு வந்து சில பிரச்சனைகள், அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அவர் சிஎம் ஆகக்கூடிய சூழலில் நிறைய எதிர்ப்புகள், கட்சிக்குள்ளே வந்து அதெல்லாம் அவர் மைண்டில் வச்சுட்டு தான் இப்போ ஒரு ஆளையாக இது பண்ணிகிட்டு இருக்கிறார். பட் அவருக்கு வந்து என்னன்னா எப்படி அந்த தேர்தலில் ஒரு நல்ல மெகா கூட்டணி வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம், இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. பட் நான் 2-3 நேர்காணலில் சொல்லியிருக்கேன், இவங்களெல்லாம் சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மாசு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாட்டி சிஎம்மாக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அவருக்கு அந்த இந்த மாவட்டத்தில் அவருக்கு பெரிய தேனி, கம்பம், பெரியகுளம், அதாவது மதுரை, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் சார்ந்த கம்யூனிட்டி வைஸில் அவருக்கு நல்ல ஓட் பேங்கிங் இருக்குது. அவர் நல்ல ஒரு பலமான டிடிவி அவர் இருக்கார். டிடிவியும் அதே கம்யூனிட்டினால அவர் இந்த பக்கம் மன்னார்குடி, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டம் இங்கெல்லாம் ஒரு மாசான ஒரு டீம் வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஏன் அவங்கள விட்டுட்டு பண்ணுறாங்கன்றது தெரில. பட் யார் எப்படி போனாலுமே திமுகவுக்கு இதனால் பாதிப்பு கிடையாது. செங்கோட்டையன் திமுகவுக்கு வந்தால் செங்கோட்டையனுக்கு எதிர்காலம் வேறு லெவலில் இருக்கும். திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் அமைச்சர், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை விட்டுட்டு அவர் விஜய் கிட்ட போவாரா அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்குது. பட் மீடியாக்கள் அதை பெருசாக சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவில் தான் இணைவார் அப்படின்றது என் உண்மையிலது சொல்லுது. பட் அது நடக்காமல் போனாலும் ஒன்றும் அவருடைய டிசைட், அது நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி அடுத்தடுத்து அதிமுகவில் உள்ள சில எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் கூட திமுகவில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அதான் திமுக தரப்புலையும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார். தாவேகா தரப்புலையும் நடக்குது. திமுக பிரமுகர் யாரோ ஒருத்தர் பேசி செங்கோட்டையன் வந்து அதை தள்ளி விட்டுறதுக்காக சொல்லியிருக்காரு. தள்ளி விடலை, சென்னையில் உள்ள ஒரு முக்கிய அமைச்சர் ஒருத்தர் தான் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு என்ன எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இன்னைக்கு திமுக அரசில் இருக்காங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 12 பேர் அதிமுகலேருந்து வந்த அமைச்சர்கள். அதிமுகலேருந்து வந்து திமுகவில் இணைந்து இங்கே சேர்ந்து எம்எல்ஏ அமைச்சரானவங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதே ஒரு கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முத்துசாமி அவர்கள், செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கைகள் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து அதிமுகலேருந்து வந்து இங்கே சேர்ந்து அமைச்சரானவங்க. ரகுபதி அவர்கள், KKSSR அவர்கள், இந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்குது, பெரிய லிஸ்ட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. பரிசீலிப்பதாக தான் சொல்லியிருக்கார ஒழிய தட்டி கழிக்கல. ஏன்னா அவருடனே இருந்த PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவுக்கு வரும்போது அவர் சும்மாலாம் வந்திருக்க மாட்டார். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு நான் இங்கே போகிறேன் அப்படின்ற சொல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார், சொல்லிட்டு தான் வந்திருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ அவர் வந்து ஏன் நீ திமுக போகாத, நீ வந்து விஜய்கிட்ட போகணும்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ அதை அவர் தடுக்கலைன்னு பட்சத்தில் திமுகவில் போகிறது சரின்ற மாதிரி தான் அந்த மனநிலை. நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்க முடியும். அதனால் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் எதுவுமே நிச்சயம் கிடையாது. மீடியாக்கள் சொல்வது அனைத்துமே உண்மைகள் கிடையாது. மாற்றங்கள் திடீர்னு நடக்கும், திடீர்னு மாறும். அவர் திடீர்னு நாளைக்கு எங்கேயுமே போகாமல் வீட்டிலேயே கூட இருக்கலாம். அவருக்கு இங்கே போனால் வாத்தியாராக இருப்பார், இங்கே போனால் அமைச்சராக இருப்பார், அவ்வளோதான். திமுகவில் இருந்தால் திமுகவுக்கு போனால் அவர் மீண்டும் ஆட்சி வந்தால் அமைச்சராகிடுவார். தாவேக்காவுக்கு போனால் அவர் வாத்தியாராக இருந்து எல்லாத்தையும் கிளாஸ் எடுப்பார். இதுதான் நடக்கும். இதுதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதை எப்படி அவர் பயன்படுத்திக்க போகிறார் என்பது அவரோட மனநிலையும் அவரோட கூட உள்ள சகாக்களின் அணுகுமுறைகளை பொறுத்து, ஐடியாக்களை பொறுத்து அவர் டிசைட் பண்ணிப்பார். அதனால் நாளை நமக்கு தெரிஞ்சிட போகுது என்ன ஏதுன்னு சொல்லி. இதான் ஓகேங்களா. ரொம்ப நன்றி சார் உங்களோட கருத்துக்களுக்கு.